ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம்ங்க மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 8 வரப்போகுதுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பிக் பாஸ் சீசன் 8 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு ஒரு புதுசான ஒரு தொகுப்பாளர் வந்து உள்ளே நுழைகிறாரு. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான். கடந்த 7 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்டவர் கோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஷோவை இப்போ நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து நடத்த போகிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் சேதுபதிக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி தான் வந்து மக்கள் வந்து தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த கேமை வந்து அவர் என்ன கொண்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம யூடியூபர்ஸ் நிறைய கண்டென்ட்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வந்து விஜய் டிவி எப்போ வந்து இதை வந்து வெளியிடுறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு யாரெல்லாம் உள்ளே போய் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னு தெரியும். நீ அப்படி வரியா? ரோஷினி ஹரிப்பிரியன் இவங்களை தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலயமா நல்லாவே பிரபலமானாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் வரக்கூடிய குக் வித் கோமாளி ஷோலையும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னே சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுரேஷி தான். அவங்களையும் தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாதுன்னே சொல்லணும். இவங்க முதலாக வந்து விஜய் டிவியில் வந்து கலக்க போவது யார் அப்படின்னு 2016 வந்து அவங்க வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய சீசன் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளியில் கோமாளியாக வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்ளு என்கிற பிருத்திவிராஜ். இவங்களை தெரியாதவங்களும் கண்டிப்பாக யாரும் இருக்க முடியாது. நிறைய தமிழ் மூவிஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு ஏகப்பட்ட மூவிஸ் பண்ணியிருக்காங்க. சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பிக் பாஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரஞ்சித். இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நடிகர். நிறைய மூவிஸ் தமிழ், தெலுங்கு எப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இவரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பேசப்படுது. அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்ஷிதா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மலையாளத்துலலாம் வந்து ஆங்கராக வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீரியல்ஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே மக்களே, பிக் பாஸ் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம யூடியூபர்ஸ் வந்து எந்த அளவுக்கு கெஸ்ட் பண்ணி வந்து கண்டென்ட்ஸ் லிஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதில் யாரெல்லாம் நம்மளுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபேவரட் பர்சன் யார் அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.